அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி குயிக் லஞ்ச் பாக்ஸு ரெசிபி தயிர் சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் ரைஸ் சாதமாக்கி வச்சுருக்கிறேன். 1/4 லிட்ரு தயிர், நல்லா கெட்டியான தயிர், தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 4 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன கேரட்டு, ஒரு கறி லீஃப் கொஞ்சம், மல்லிக்கீரை கொஞ்சம், ஒரு மீடியம் சைஸு கேப்சிகோவில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் வெள்ளை உளுந்து, கருவேப்பிலை, கடுகு, காஞ்ச மிளகாய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தயிரை ஊற்றுனதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே ஹீட்டு தேவையில்லை. அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளறி பத்தலைண்டா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துங்க. நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக. அவ்வளோதான். இப்போ சைடிஷ் செய்யலாம் வாங்க. இறாலுக்கு வழக்கம் போல் எல்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ கிரேவி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுங்க, தக்காளி சேர்த்துங்க, மல்லிக்கீரை சேர்த்துங்க, கருவேப்பிலை சேர்த்துங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. இப்போ குறைன்னு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடாக்கி எடுத்துங்க. எண்ணெய் சூடானதான் நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுக்கிறதால ஆஃப் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. மூணு நிமிஷத்தில் ஆஃப் ஃப்ரை ஆகிடுச்சு. அதை வேறு எண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிற கிரேவிக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறத போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டி விடலாம். ஒரு 3 நிமிஷம் கிரேவி ஆகிடும். எண்ணெய் வேண்டாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இறாலை தூக்கி அதை கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிண்டலாம். சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.